வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. திருப்பத்தூரில் பட்டப்பகலில் பள்ளி வளாகத்தில் புகுந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்திருக்கின்றனர். 11 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது எப்படி? திருப்பத்தூரில் பள்ளி வளாகத்திற்குள் சிறுத்தை புலி புகுந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுத்தை பிடிபட்டது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் சாமநகர் பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள், பள்ளிக்கூடங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையம் போன்றவை உள்ளன. வெள்ளிக்கிழமையன்று மதியம் 3:30 மணியளவில் ஜெயராமன் என்பவரது வீட்டின் அருகே சிறுத்தை ஒன்று நடமாடிக்கொண்டு இருப்பதை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் பார்த்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் திருப்பத்தூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து நகர பகுதியில் சிறுத்தை வருவதற்கு வாய்ப்பு இருக்காது, இது காட்டுப்பூனையாக இருக்கலாம் என கருதி வந்தனர். ஆனால் வனத்துறையினரே நேரில் சிறுத்தையை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது சிறுத்தை வனத்துறையினரிடம் இருந்து தப்பி கலெக்டர் அலுவலகம் பின்புறம் உள்ள அரசு நிதியுதவி பெறும் ஒரு பள்ளி வளாகத்திற்குள் பாய்ந்து சென்றது. அப்போது அங்கு பள்ளி சுற்றுச்சுவருக்கு பெயிண்ட் அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த புத்தகரத்தைச் சேர்ந்த கோபால் என்பவரை நெற்றி, காது பகுதியில் தாக்கி அங்கிருந்த மறைவான இடத்தில் புகுந்தது. சிறுத்தை தாக்கியதை அருகில் இருந்தவர்கள் பார்த்து கூச்சலிட்டு பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்து விட்டது, குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்று கதறியபடியே ஓட்டம் பிடித்தனர். அதைத் தொடர்ந்து பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்த தகவல் அனைத்து வகுப்புகளுக்கும் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவிகளை வகுப்பறையின் உள்ளே வைத்து ஆசிரியர்கள் பூட்டி பாதுகாத்தனர். மேலும் சிறுத்தை தாக்கியதில் காயமடைந்த கோபாலை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வனத்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிறுத்தை பள்ளி வளாகத்தினுள் இருப்பதால் நாங்கள் சொல்லும் வரை மாணவிகளை வெளியே அனுப்ப வேண்டாம், கதவுகளை திறக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் அருகிலிருந்த பள்ளிகளிலும் எச்சரிக்கையாக இருக்கும்படி தகவல் தெரிவித்தனர். சிறுத்தை புகுந்த தகவல் திருப்பத்தூர் நகர பகுதி முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. மேலும் தங்கள் குழந்தைகளின் நிலைமை என்ன என்ற அச்சத்துடன் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர் பள்ளி முன்பு பதற்றத்துடன் குவிந்தனர். இதையடுத்து அங்கு சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட 10 அடி உயர சுற்றுச்சுவரை தாவி குதித்த சிறுத்தை அருகே உள்ள கார் நிறுத்தும் பகுதிக்குள் புகுந்தது. சிறுத்தை பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறிய தகவல் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி அறையின் கதவுகள் திறக்கப்பட்டு ஆசிரியர்கள் மற்றும் போலீசார் மாணவிகளை பத்திரமாக பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். பின்னர் கார் ஷெட்டினுள் பதுங்கியிருந்த சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். சிறுத்தை கார் ஷெட்டுக்குள் புகுந்த நிலையில் அங்கிருந்த 5 பேர் காருக்குள் ஏறி அமர்ந்து கொண்டு கதவை பூட்டியதால் உயிர் தப்பினர். மேலும் சிறுத்தை உள்ள பகுதியை சுற்றி பொதுமக்கள் செல்லாதவாறு போலீசார் பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகளை ஏற்படுத்தினர். வீட்டிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க போலீசார் அறிவுறுத்தினர். சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க ஓசூர் மற்றும் தருமபுரியிலிருந்து வனக்குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். பாதுகாப்பு குழுவினர் முதலில் காருக்குள் இருந்த 5 நபர்களை பாதுகாப்பாக மீட்டனர். சிறுத்தைக்கு பயந்து சுமார் 7 மணி நேரம் காருக்குள் இருந்தவர்கள் வெளியே வந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வீட்டுல அழுவி எல்லாம் பயந்துட்டாங்க. அதனாலதான் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை சார், நாமெல்லாம் ஓரளவுக்கு சேஃபா தான் இருந்தோம். எப்படி பயந்து? ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. போச்சுடா அவ்வளோதான். இல்லை எதுவும் தொந்தரவு பண்ண. பின்னர் கார் ஷெட் முழுவதுமாக சுற்றி வலைகளை அமைத்து 2 கூண்டுகளை வைத்து சிறுத்தையை பிடிக்க முயற்சி செய்யப்பட்டது. கார் ஷெட்டுக்குள் சிறுத்தை பதுங்கியிருந்த இடத்தை ட்ரோன் கேமரா மூலம் வனத்துறையினர் கண்டறிந்தனர். பின்னர் சிறுத்தை மீது மயக்க ஊசியை துப்பாக்கியில் வைத்து செலுத்த அதிலிருந்து சிறுத்தை தப்பித்து விட்டது. 2வது முறையாக சுடப்பட்ட போது சிறுத்தை மீது சரியாக மயக்க ஊசி பட்டது.
ஊசி செலுத்திய உடனே சிறுத்தை அங்குமிங்கும் தாவத் தொடங்கி அருகிலிருந்த சுற்றுச்சுவர் மீது ஏறி கழிவறை பகுதிக்கு சென்று பதுங்கிக் கொண்டது. இதனால் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொள்ள சிறிது நேரத்தில் வெளியே வந்த சிறுத்தை மயக்கமடைந்து கீழே விழுந்தது. இல்லை, மற்ற இடத்துக்குள்ள சவாலோட இது வந்து ஒரு செக்யூர்ட் இடம் தானே. இப்போ காட்டுக்குள்ளெலாம் போனோம்னா டாட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த இடத்த விட்டு உள்ளே போகாததுனால வாட்ச் பண்ணி மெதுவாக வந்து அதுவாக நம்ம வெளியே வந்து வர வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதன் போக்கிலேயே விட்டு அது வந்து வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ண அதே மாதிரியே அந்த சிறுத்தை வந்து படுத்திருந்தது வந்து வெளியே போகிறதுக்காக இடம் தேடி அது நகர்ந்த பொழுது அதை வந்து டாட் பண்ணி பிடிச்சிட்டோம். சிறுத்தையை கூண்டில் அடைத்து பாதுகாப்பாக எடுத்துச் சென்ற வனத்துறையினர் அதை தமிழக ஆந்திர எல்லையான வாணியம்பாடியில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விடுவித்தனர். சிறுத்தையால் ஏற்பட்ட 11 மணி நேர பதற்றம் முடிந்ததை தொடர்ந்து திருப்பத்தூர் மக்கள் நிம்மதியடைந்தனர்.